ஐநதன் சார், இப்போ தேர்தல் பரப்புரைகளில் நம்ம ரொம்ப கவனிக்கிறோம். அதில் லோக்சபா எலெக்ஷனுடைய கேம்பெயினிங்கில் பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், ராமர் கோவிலில் தொடங்கி பல விஷயங்களில் மக்கள்கிட்ட இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம்னு சொல்லி முன் வச்சாங்க. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் சரி, ஹரியானாவுக்கும் சரி, மோடியோ அமித்ஷாவோ வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகளில் காங்கிரஸ் கட்சி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கட்சியா உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை ஒவ்வொரு பரப்புரையிலையும் வைக்கிறாங்க இல்லையா? இது எதற்காக, எப்படி புரிஞ்சுக்க முடியுது தேர்தல் பரப்புரையை? மக்களுக்கு வந்துட்டு எதுவும் தெரியாது, மக்களுக்கு வந்துட்டு சிந்திக்க தெரியாது, இடஒதுக்கீடுன்னா என்னன்னு தெரியாது, சமூக நீதினா என்னன்னு தெரியாது, நம்ம சொல்றதெல்லாம் ஜனங்க நம்புவாங்க அப்படின்ற ஒரு மயக்கத்துல இருந்துட்டு பிரதமர் மோடி அமித்ஷாவும் பேசுறாங்க. இந்தியாவில் வந்துட்டு இன்னைக்கு சமூக நீதியை பற்றிட்டு யாரும் மக்களை ஏமாற்ற முடியாது. அதனால காங்கிரஸ் கட்சியோ ராகுல் காந்தியோ எதுக்காக நிற்கிறாங்க அப்படின்றதும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்துட்டு எந்த பக்கம் நிற்கின்றன என்பதும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்காக இருந்தாலும் சரி, இது ஹரியானா மக்களுக்காக இருந்தாலும் சரி, நன்றாகவே தெரியும். இடஒதுக்கீடை தர்றதுல வந்துட்டு பாஜக அந்த அளவுக்கு முனைப்பா இருக்குது அப்படின்னா, இடஒதுக்கீட்டை மேம்படுத்துவதற்காக சொல்லப்படுகின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றத ஏன் ஏத்துக்க மறுக்கிறாங்க? சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க. நீங்க எவ்வளவு வேகமா ஒன்றிய சாதியில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு எந்த கணக்கீடு, எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஒரு சட்டத்தை ஏற்றுறீங்க 2019 உட்பட்ட சாதியில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக, அதாவது பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள். ஏன் இங்கே மட்டும் தயங்குறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் யாருக்கு பெனிஃபிட் பண்ணணும் அப்படின்றதுல நீங்க வந்துட்டு ஒரு தனித்த கொள்கையை கொண்டவங்களா இருக்கீங்க. இது மக்களுக்கு புரியாம ஒண்ணும் இல்லை, மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இது ஒண்ணு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 3 வேளாண் சட்டங்களை பற்றி பேசும்போது, 3 வேளாண் சட்டங்கள் யாருக்காக கொண்டு வரப்பட்டது? விவசாயிகளுக்கு தான் நன்மை பயக்கக்கூடிய சட்டங்கள் என்றால் ஏன் விவசாயிகளிடம் அதை பற்றி கருத்து கேட்கவில்லை என்று உச்ச நீதிமன்றத்திலேயே கேள்வி கேட்கப்படுது. பொதுவாக ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்வாங்க. ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதனால் பாதிப்புக்கு உள்ளாதவர்கள், அது பயனடைபவர்களை பற்றி அவர்களை அழைத்து பேச வேண்டும். பேசி கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் சட்டம் இயற்ற வேண்டும். ஆனா மோடி அரசு அப்படிலாம் பண்ணல. சட்டத்தை ஏற்றிட்டு நடைமுறைப்படுத்துறாங்க. யாராவது விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க, 700 பேர் செத்து போனாங்க. இந்த அரசு என்ன சொல்றது? விவசாயிகளுக்காகத்தான் நாங்க வந்துட்டு எம்எஸ்பி 24 பொருட்களுக்கு நாங்க எம்எஸ்பியை பிக்ஸ் பண்ணி நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேசுறாரு. ஆமா, அமித்ஷா சொல்லக்கூடியது வந்துட்டு உண்மையா இருந்தது அப்படின்னா, எம்எஸ்பியை சட்டப்பூர்வமாக்குங்கள் என்று விவசாயிகள் போராடினார்களே, அதற்கு பாஜக மோடி அரசு தயாரா? அமித்ஷா தயாரா? எம்எஸ்பிக்கு சட்ட அங்கீகாரம் தர தயாரா? அதுக்கு தான் விவசாயிகள் போராடினாங்க. எனவே நீங்க விவசாயிகளை ஏமாத்த பாக்குறீங்க, அதுவும் நடக்காது. அந்த சட்டத்தை திரும்ப பெறுவது பற்றி பேச்சுவார்த்தையின் போது சட்டத்தை திரும்ப பெறணும் விவசாயிகள் வலியுறுத்தும் போது, அன்றைக்கு மோடி அரசில் வேளாண் அமைச்சராக இருந்தவர் என்ன சொன்னார்னா, இந்த சட்டத்தை நாங்க திரும்பி பெற்ற கார்பரேட்டுகள் கோச்சுக்குவாங்கன்னு சொன்னார். எல்லா ஊடகங்களையும் வந்து செய்து கார்பரேட்டுகளுக்காக தான் சட்டம் இயற்றப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். அது கான்ட்ராக்ட் லேபர் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை அது மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பான அந்த திருத்தமாக இருந்தாலும் சரி, இந்த 3 சட்டங்களுமே கார்பரேட்டுகளுக்காகத்தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். மோடி அரசு எல்லாமே கார்பரேட்டுகளுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். எனவே விவசாயிகளையும் ஏமாற்ற முடியாது. இந்த நாட்டு மக்கள் கிட்ட பொதுவாக ஹரியானாவோ வேற எங்கேயோ இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்பு என்ன ஆச்சு? 10 ஆண்டு காலம் நீங்க இருக்கீங்க, 10 ஆண்டு காலத்துல எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைச்சது? அந்த இடத்துல நீங்க எங்க ஜெயிச்சிருக்கீங்க? ஒரு ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு? இந்த இடத்துல அது பணம் கிடைக்கிறது. ஆட்சிகள் 370 பத்தி பேசுறாங்க. 370 பொறுத்த வரைக்கும் அந்த காஷ்மீர் சட்டமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட தனித்த சிறப்பு அதிகாரம், அந்த மக்களுக்கு தேவையான மேம்பாடுகளை, முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்காக அந்த மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் கொடுத்திருக்கு. அவ்வளவுதான். அது ஒண்ணு இந்திய ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்துல நிறைவேற்றக்கூடிய எல்லா சட்டங்களையும் புறக்கணிப்பதற்கான ஒன்று கிடையாது. பல சட்டங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட்டத்தை இயற்றுறது, இங்க சில சட்டங்களை இயற்றும் போது இந்திய நாடாளுமன்றத்தில் இயற்றினாலும் கூட
அந்த மாநில சட்டமன்றங்கள் ராட்டிஃபை பண்ணக்கூடிய அளவு இருக்கிறது. எந்த அதிகாரங்கள் எல்லாம் மாநில பட்டியலில் இருக்கோ, இல்லாட்டி ஒப்புகை அந்த பட்டியலில் இருக்கோ, இசைவு பட்டியலில் இருக்கோ, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கோ, அது ஸ்டேட் ஷுட் ஆல்சோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா ராட்டிஃபை பண்ணணும். அப்படியான ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த 370 அதிகாரம் 370 இருக்குது, 371 இருக்குது, 372 இருக்குது, 379 வரைக்கும் பல்வேறுபட்ட மாநிலங்களுக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே ஒரு மாநிலத்திற்கான சிறப்பு அதிகாரம் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருப்பதை போல ஒரு சித்திரத்தை தோற்றுவிக்க பார்க்கிறது அது கிடையாது. அது என்ன சொன்னாரு அப்படின்னா, மோடி அதாவது அது அன்றைக்கு காஷ்மீரை இந்தியாவோடு இணைப்பதற்கு முக்கிய காரணியாக இருந்த ஷேக் முகமது அப்துல்லா என்ன சொன்னார்னா, என் மக்களுக்கு தேவையான சில சட்ட திருத்தங்களையும் சீர்திருத்தங்களையும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் வேணும், அதை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதனுடைய அடிப்படையில தான் இந்த 370 என்ற சிறப்பு அதிகாரம் முதல்ல காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டது. பல்வேறு மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 371 372 அப்படிலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசமைப்பு எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுத்ததுனாலதான் அந்த மக்களுக்கு வந்துட்டு அந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பலருக்கும் இருக்கு. இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல இன்னைக்கு எல்லா விதமான அடிப்படை இண்டிகேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா படிச்சவங்க ஜாஸ்தி, மருத்துவர்கள் அதிகம், இப்படி பல்வேறுபட்ட இண்டிகேட்டர்ஸ்ல வந்து அவங்க நிறைய பேர் முன்னேறிய இடத்துல இருக்கிறாங்க. குஜராத்தை விட உத்தரப்பிரதேசத்தை விட அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் அப்படியான சட்டங்கள் அதன் மூலமா அவங்க பயன்படுத்தி பெற்ற நன்மைகள் தான். ஐநாதன் ஒரு குறுக்கீடு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா 370 சட்டம் அப்படின்றது ஜம்மு காஷ்மீர்ல வசிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல வாழ்ற எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் 370 ரத்து பண்ணணும் அப்படின்னு பாஜக சொல்லுது. கிடையவே கிடையாது. 370 என்பது ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கானது. சரி, 370 நீக்கிறது அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, அந்த அங்கே மற்ற மாநிலத்தவரோடும் சொத்து வாங்கலாம் அப்படின்றதுக்கான ஏற்பாடு. அமித்ஷாவே சொல்லியிருக்கிறாரு, இதற்கு மேல நாமெல்லாம் கூட அங்க சொத்து வாங்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. புரியுதுங்களா? இப்ப தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லுங்களா பாப்போம். காஷ்மீர் அப்படின்றது உலகத்தினுடைய இந்த பூலகத்தினுடைய சொர்க்கம்னு சொல்லக்கூடிய இடம் காஷ்மீர். அந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய பெரும் பணக்காரங்கள்லாம் பங்களா வாங்கி போட்டுக்கிட்டு சொகுசு வாழ்க்கிற இடத்த முடியாது. போய் இருக்கலாம், அங்க இருக்கிற ஹோட்டல்ல தங்கி இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம், சொத்துக்களை வாங்கணும். எவ்வளவு அப்படி அனுமதிச்சோம் அப்படின்னா காஷ்மீரை என்னைக்கும் அந்த நாட்டு பணக்காரங்க கூறு போட்டு எடுத்துட்டு போடுவாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் வந்துட்டு ஆழமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஓகே. அதனால இதெல்லாம் எதுவும் அந்த மக்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி நம்ம இங்க உட்காந்து பேசுறதுன்றது வந்துட்டு பொருந்துவதல்ல. அதே நேரத்துல அமித்ஷாவும் மோடியும் வந்துட்டு தாங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படியே மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்டுறாங்க. அவ்வளவுதான் உண்மை. சரி, ஓகே. இல்ல சர்க்கரைக்கு மானியம் கொடுத்ததுக்கு ஏன் நித்யானந்த வயிறு எறிகிறாரு? ஆமா, ஏன் வயிறெல்லாம் ஒன்றும் எரியலைங்க. ஒரே நாட்டுல ஏன் 2-3 வேலைன்னு கேட்கிறேன். வயிறெல்லாம் எரியல, நியாயம் கேட்கிறோம். நியாயம் கேட்கிறேங்க. அவங்க இந்தியாவோட இணைச்சாங்கிறதுக்காக அவங்களுக்கு நாக்கில் சக்கரை தடவுறீங்களா? ஆனா 12 ரூபாய்க்கு கொடுக்கறது நினைச்சு அப்படியே வயிறு எறியறீங்களா? ஆமாங்க, இந்தியாவோட இணைச்சதுக்காக நாக்கில் சக்கரையை கொட்டுவாங்களா? என்ன பேசுறீங்க? பன்னுக்கும் கிரீம் பன்னுக்கும் ஏன் ஜிஎஸ்டி டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சவங்க இப்படி எல்லாம் பேசுறது ஆச்சரியமா இருக்கு. நெறியாளரே, நான் கேட்கிற கேள்விக்கு பார்த்து சொல்லுங்க. அதாவது என்னன்னா, இவர் சொல்றாருல, நாங்க ரிசர்வேஷனே இல்ல, அங்க இருக்கிற தாழ்த்தப்பட்டோருக்கும் பழங்குடியினருக்கும் ரிசர்வேஷன் இல்லைன்றாங்கல்ல. எப்ப 370 நீக்கினாங்க, எப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு இது வரைக்கும் ஆளுநருடைய ஆட்சி தான் இருக்கு, அங்க சட்டமன்றம் இல்ல. சட்டமன்றம் இல்லாத நிலையில அந்த இடத்துல ரிசர்வேஷன் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னோம்னா அதற்கான சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு உண்டு. நாடாளுமன்றத்துல அதற்கான சட்டத்தை இயற்றுனாங்களா? இவங்க இயற்றுவதை யார் தடுத்தது? செஞ்சிருக்க வேண்டியது தானே. சரி, ஏன் செய்யல? அப்போ நித்யானந்தன் வந்துட்டு விவரம் தெரியாதையே போய் சொல்றாரு. இல்ல, பாராளுமன்றத்துல இல்ல, விவரம் யாருக்கு தெரியலன்னு பாருங்க. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாமே மாநிலங்கள் எல்லாம் அங்கீகரித்த பின்னால் தான் நடைமுறைக்கு வரும். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அதை மாநிலம் அங்கீகரிக்கல, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கல. ஒரு குறுக்கீடு சார், அது இப்ப பாருங்க. இப்போ இன்னொரு ஆட்சி வந்த உடனே என்ன செய்யறாங்க பார்க்கலாம். இல்ல குறுக்கீடு நித்யானந்தம் இப்ப அங்க சட்டமன்றம் இல்ல, அதுக்காக கவர்னர் வருஷத்துக்கு ஆட முடியுமா? அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. நியாயம் என்னவோ அதை ஏங்க, ஒரு பட்டியலினத்தாருக்கு இடம் கொடுக்கறது உங்களுக்கு என்ன வயிறு எரியுதா? பட்டியலினத்தாருக்கு இடம் கொடுக்கறது வயிறு
ஏறியதா? நித்யானந்தன் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல சார் நீங்க வந்து ஐயனார், இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் நான் அவர்கிட்ட கேட்கிறேன். சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கா இல்லையா இது தெரியுமா தெரியாதா அது மட்டும் பேசிட்டு போங்க. சரி. அந்த மக்களுக்கு வந்துட்டு யாருக்கு வாக்களிக்கணும்னு தெரியும். இந்த கிட்டத்தட்ட அங்கே ஆளுநர் ஆட்சி கொண்டு வரப்பட்ட பிறகு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும். சரி. ஜம்முவில் வாழக்கூடிய மக்களுக்கும் பாஜக அரசுனால என்ன கிடைச்சது அப்படின்றது ஜம்மு வாழ் இந்துக்களுக்கும் தெரியும். அதனால என்னன்னா அங்க வந்துட்டு ஒரு மதத்துக்கு எதிராக இன்னொரு மதம் அப்படின்ற ஒரு அடிப்படையில, அது மட்டும் இல்லாம அந்த கான்ஸ்டிடியூன்சி ரீஆர்கனைசேஷன்ல என்னென்ன நடந்தது அப்படின்றது ஒரு பெரிய கதை. அதை நம்ம தனியா பேசணும். ஆமா, நிறைவா ஏன் முடிச்சு. அவளை இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆமா எப்படின்றதெல்லாம் நிறைய இருக்கு. சரி. இதெல்லாம் மறைச்சிட்டு ரவிசங்கர் ஏதோ வந்துட்டு ஏதோ ஃபேவரபிளா எல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு சித்திரை ஒண்ணு கொடுக்குறாரு. சரி. மக்களை யாரும் சார், ரவிசங்கர் சார், மேல ஏமாற்ற இல்ல சார். ஓகே. ரவிசங்கர் சொன்னார். ஓகே. ஆனா என்னுடைய வியூ பாயிண்ட், ஓகே. அவர் வியூ பாயிண்ட் ஐயனார், நான் உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். என்னுடைய வியூ பாயிண்ட் நான் சொல்றேன்.